கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பல்வேறு ஜனதா பார்ட்டிகள் புற்றீசல் போல கிளம்பி வருகின்றன. அதில் அடுத்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குது நமக்கு என்று E20 ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பா ஒத்தாளா தெரியல, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆரம்பிக்கிறது? இனிமேல் நீங்கள் கட்சிக்கு அலுவலகம் தொண்டர்கள் அதெல்லாம் தேவையில்லை, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்தாலே போதும். அப்படி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் ஆரம்பிச்சது. E20 ஜனதா பார்ட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நம்ம கிழக்கு நியூஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா அடிப்படைகளும் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத இந்த அபிஜித் தீப்கே தொடங்கும் பொழுது அதோடைய ட்ரிகர் பாயிண்ட்டாக என்ன இருந்ததுன்னா, நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு வழக்கு சம்மந்தமாக அவர் கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் பாரசைட், காக்ரோச் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை அவர் ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார். அவங்கெல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், கரப்பான் பூச்சிகள் போல அப்படின்ட்டு. இதுக்கும் உலகத்து பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அபிஜித் தீப்கே என்ன பண்ணிட்டாரு, இதை அப்படியே அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு தானே பெரிய பிராண்ட் இருக்குது, அதனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்தார், சிஜேபின்னு. அதுக்கு கட்சி இருக்குது. கட்சி என்ன, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹேண்டில், அதை பேன் பண்ண அரசு முயற்சி பண்ணுது. அதை கோர்ட் அதை ஏற்றுக்கல. அதை அப்படியே ஒரு மூமெண்ட்டாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒன்று கிடச்சிது, அல்வா மாதிரி ஒன்று கிடச்சிது. கல்வித்துறையில் அடுத்தடுத்து 2 பெரிய குழப்பங்கள், நீட் தேர்வு சொதப்பல், அப்புறமா சிபிஎஸ்சி மார்க் சொதப்பல். அதை ஒரு மூமெண்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்மளும் காணொலி போட்டுகிட்டே இருக்கோம். பட் இதை விட ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுதான் E20 எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல், இபிபி அப்படின்னு சொல்லுவோம், எத்தனால் கலந்த பெட்ரோல். இந்த ப்ராப்ளம் கடந்த பல நாட்களாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பல வாரங்களாகவே. அப்போ அதற்கு எதிராக இப்போ நீங்கள் E20 உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படி நம்ம அதை பெரிய விஷயமா மாற்றுறது? நீங்கள் முன்னெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லெட்டர் டு த எடிட்டர், பெட்டிஷன், கோர்ட்டுக்கு போய் ஒரு பொதுநல வழக்கு, அந்த மாதிரி. இன்றைக்கி அதெல்லாம் அவுடேட்டடாக மாறிடுச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, இப்பொழுதுக்கே இது எல்லாத்துக்கும் வில்லனாக பார்க்கப்படுவது பாரதிய ஜனதா கட்சி தான், பாரதிய ஜனதா பார்ட்டி. இப்போ பிஜேபியை சிஜேபி எதிர்த்து வெற்றி கண்டுடுச்சு ஒரு இடத்துல. அப்போ நம்ம அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம்னு E20 ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. NDTVயில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இதை பற்றி விரிவாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ இது அப்படியே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஃபாலோ பண்ணி உருவாகியிருக்கு. இந்த செய்தி வரும்பொழுது அதுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ அது 4 லட்சம் தாண்டிடுச்சு. பைனோ 5 லட்சம் கூட தாண்டலாம். செய்தி வந்துருச்சு இல்லையா, அப்புறமா நம்ம காணொலி போடுறோம் இல்லையா, அப்போ இன்னும் 5 நம்ம மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம்னு அது போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் சாத்வீகமானவர்கள் போல இருக்குது. சிஜேபி கொஞ்சம் முரட்டுத்தனமானவர்கள். ஜந்தர் மந்தர்வா உட்காரு, உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு இறக்கிடுவோம், உண்ணும் விரதம் நம்மலாம் சாப்பிடுவோம் ஒரு ஓரமாக, அப்புறமா தேவைப்பட்டால் முரட்டுத்தனத்தை நோக்கி அடுத்து போவோம், ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டரை சொல்லி அவர் பதவி விலகணும்னு சொல்லுவோம். அதுதான் குவி மையமாகுது. அப்போ தான் அந்த அந்த போராட்டம் கூர்மை அடைகிறது. இங்கே அதெல்லாமும் இருக்குது. ஆனால் இது அந்த அளவுக்கு இன்னும் ஷார்ப்பன் ஆகலை. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, சரி யார் நீங்கள், உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்னா, இவங்க சொல்கிறது எங்களுக்கு நீ E20 விற்றுக்காது, எனக்கு பியூர் பெட்ரோல், 100% பெட்ரோல், எத்தனால் பிளெண்ட் பண்ணாத பெட்ரோல் கடையில் கிடைக்க வேண்டும். எனக்கு நீ டிஸ்கவுண்டட் ப்ரைஸு கொடு அப்படின்லாம் கூட நான் கேட்கல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு E20 நீ ஒரு கவுண்டரில் ஒரு டேங்க்கில் E20ன்னு போட்டு உன்னுடைய அந்த பெட்ரோல் கன்னை வச்சுக்கோ. டீசல் E20, இன்னொன்று P100, முழுக்க 100% பெட்ரோல் வேணும் எனக்கு E20 வேண்டாம். அதுக்கு என்ன காசோ நீ காசு சொல்லி, எனக்கு காசு இருந்ததுன்னா கொடுக்குறேன், இல்லாட்டி எனக்கு வேணாம். அரசாங்கம் என்ன சொல்லுது, மாட்டோம். அவங்க ஒன்றும் சொல்லலைனாலே அவங்க மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மாட்டோன்னு சொல்லலை, வாயை மூடி கமுக்கமாக இருந்தாங்க. இது என்ன வருத்தம்னா, நாங்கள் பல பேர் ஆரம்பத்திலேயே இதை கேட்டோம். பல பேர், நானும் என்னையும் சேர்த்து, அவர் பதவி விலக வேண்டும், பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும்னு
நியாயமான முறையில் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. தெருவில் இறங்கி வன்முறை, அடிதடி, கொளுத்து, அதுக்கு பிறகு பணிந்து போய் நீக்கு அப்படின்னா அதுதான் உங்களுடைய செயல்முறைன்னு அப்படியே இருந்துட்டு போகுது. அரசாங்கம் என்ன சொல்லுது? அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. நம்ம இதை பற்றி ஒரு காணொலி டீட்டெயில்டாக பண்ணியிருந்தோம் E20 பற்றி. அப்போ எப்படி பிரேசில் விதவிதமான பிளெண்டோட 100% பெட்ரோல்லேருந்து 100% எத்தனால் வரைக்கும் கொடுக்குது. இடைப்பட்ட பல்வேறு இதோட ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு ரேட்டு. வண்டி எத்தனாலேயே ஓடுதா? அவங்க ஊரில் வண்டி எத்தனாலேயே முழுக்க ஓடும். E100 P100ம் வச்சுக்கலாம், E100ம் வச்சுக்கலாம். இடைப்பட்டதும் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாம் அதுக்குன்னு ஒரு பர்சன்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பிளெண்டில் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தெர் இஸ் அ ப்ரைஸ் அட்வான்டேஜ். அது தகுந்த மாதிரி நீங்கள் இது என் வண்டி ஓடுங்க, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். எங்கேருந்து பிரச்சனை வருது? E20 பயன்படுத்துவதால் மைலேஜ் குறைகிறது. நம்ம அது டீட்டெயில்டு கால்குலேஷன்லாம் போட்டு E20னால் குறைந்தபட்சம் 7% மைலேஜ் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஆனால் அரசு இல்லை இது மிகச் சிறப்பானது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக E5, E10 அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொன்றுமே மைலேஜை குறைக்கும், அப்ரோப்ரியேட்டாக குறைக்கும். 10%க்கு 3.5% மைலேஜ் குறையும். 10% எத்தனால் பிளெண்ட் பண்ணால் 3.5% குறையும். அது அப்படியே நீங்கள் எடுத்துங்க. 20னா 7%. இப்போ சிஜேபியோடைய சக்ஸஸ் பார்த்துட்டு இந்த இஜேபின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, E20JP, இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஆள் மட்டும் பண்ணலை. அரவிந்த் கெஜ்ரிவால் நாடு முழுக்க நாங்கள் மாபெரும் போராட்டத்தில் இறங்கப் போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நாங்கள் இதில் இறங்கப் போகிறோம்னு News 18ல் ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் சொல்கிறது என்னென்னா E20 பிளெண்டட் பெட்ரோல் நிச்சயமாக வண்டிகளை பாதிக்கிறது. எனவே ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று கான்ஸ்டியூஷன் கிளப் நியூ டெல்லியிலிருந்து எங்களுடைய போராட்டம் தொடங்க போகிறது. அங்கே நேஷனல் டவுன் ஹால் எகெயின்ஸ்ட் E20ன்னு நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். அதில் E20 எரிபொருள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றன அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேச போகிறோம். பேசிட்டு மக்களோட கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இதை ஆன்லைனில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த எப்படி மிகச் சிறப்பாக சிஜேபி இறங்கி கல்வி தொடர்பான பிரச்சனையில் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை பெற்றார்களோ அதே மாதிரி நம்ம E20 பிளெண்டட் பெட்ரோல் இஷ்யூவில் பெரிய அளவுக்கு நம்ம ஈடுபடணும். மக்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. வண்டிகள் அடிவாங்குது, ஃபியூவல் மைலேஜ் குறையுது. இது இன்னும் பெரிதாக ஆவதற்குள்ள நம்ம இதில் இறங்கணும் அப்படிங்கிறாரு. இது வண்டிகளுக்கு அவ்வளோ பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் இருக்காங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக சில வண்டிகளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த மாதிரி தெருவில் வண்டியெல்லாம் பக்குன்னு நின்று தொப்புன்னு எல்லாம் கீழே விழுந்து ஒரே பெரிய பிரச்சனை மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி நான் எதையும் பார்க்கல. ஸோ சுற்றி நம்ம தெருவில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக பேசுவதாக ஏன் காதல் எட்டலை. டெல்லி இதை பெரிய பிரச்சனையாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னன்ட்டு. கெஜ்ரிவால் வந்துட்டாரா அது உள்ளுக்குள்ள. அடுத்தது இந்த E20 அவங்க என்ன கேட்குறாங்க? முதல்ல அவங்க யார் அப்படிங்கிறது தெரியல. பின்னணியில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இவங்க அப்படியே சிஜேபியை அடியொற்றி இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நிதின் கட்கரி பதவி விலக வேண்டும்? சரி, அது ஒன்று மட்டும்தானா? அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, எங்களுக்கு சாய்ஸ் கொடுங்க, ஃபியூவல் ஸ்டேஷனில் இதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு ஒரு கவுண்டர் அப்படின்னு கொடுங்க. E20 ஒன்று கொடுங்க, P1 கொடுங்க, P100 கொடுங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இவங்க டார்கெட் பண்ணுறது ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்கரி. இந்த மிக்ஸ் ஆஃப் இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படிங்கிறதுல நேரடியாக கட்கரி ஈடுபடலையே தவிர, ஏன்னா அது அவருடைய டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அவர் அது ஓக்கல் சப்போர்ட்டராக இருந்திருக்கார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எதுக்கு இதை பற்றி பேசணும்? பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கார், கேபினெட், பிரைம் மினிஸ்டர், மற்றவங்களாம் பேசட்டும். இவர் தான் எங்கே பார்த்தாலும் E20 பற்றி பேசும் பொழுதெல்லாம் அரசு சார்பாக அரசு இவர் அனுப்புதா இல்லை இவரே பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. இவர் தொடர்ச்சியாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அது என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். டெல்லி டாக்ஸி அண்ட் டூரிஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன்
இவங்க ஒரு மார்ச்னாலே திகிலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெல்லியில் சிஜேபி மார்ச் 20 ஜூலை பார்லிமெண்ட்டுக்கு போனப்ப 2800 2900 பேர் வந்து வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 900க்கு மேலே ஈடுபட்டவங்க வந்து பக்கா கிரிமினல், கொலை ரேப்புலேருந்து பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டவங்க, பாக்சோ கேஸ்லேருந்து. இப்போ டெல்லி டாக்ஸி டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி மாபெரும் பேரணி ஆகஸ்ட் 4 போகிறாங்கன்னா அதில் எவ்வளவு வன்முறை எலிமெண்ட் உள்ள நுழைய போகுது, அவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு டெல்லி மக்கள் கவலைக்கு உள்ளாகி இருக்காங்க. இவங்களும் என்ன கேட்குறாங்க, ஐயா நாங்கள் வந்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் வேண்டான்னு சொல்லலை, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் கொடுங்க, எங்களுக்கு பெட்ரோல் பியூர் பெட்ரோல் தனியாக கொடுங்க, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் கொடுங்க. எனக்கு அவங்களுடைய பாயிண்ட் புரியுது. ஏன்னா டெல்லி டாக்ஸி டூரிஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 10 வருட வண்டி 20 வருட வண்டியெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கிற வண்டியை வச்சு வண்டி ஓட்டுறது, இருக்கிற வண்டியை வச்சு வண்டி ஓட்டுறது, எவ்வளவு எனர்ஜி அதுலேருந்து உருவ முடியுமோ உருவுறதுன்னு தான் வச்சுருப்பாங்க. அந்த பழைய வண்டிகள் பல வந்து ஒருவேளை எத்தனால் பிளெண்டை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதுக்கு ஏதோ சில காஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம செலவு பண்ணால் கிட்டத்தட்ட 6000 ரூபா ஆகும். ஒரு சில பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது கரோட் ஆகுது இந்த எத்தனால் பிளெண்டிங் வந்ததுன்னா அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் சொல்லப்படுகிறதுன்னு தான் சொல்கிறேனே தவிர நேரடியாக பார்த்து டேமேஜ் பாருங்கள் இப்படி ஆயிருக்கு எத்தனால் போட்டதுனால அப்படின்னு யாரும் சொல்லலை. இன்னொன்று வந்து பெட்ரோலில் தண்ணி கலந்தா உங்களுக்கு வந்து அது தெரியும். பட் எத்தனாலில் தண்ணி கலந்தா எத்தனால் வந்து அப்படியே தண்ணியை உள்ளே இழுத்துக்கக்கூடியது. அப்போ பெட்ரோல் எத்தனால் பிளெண்ட் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி கலக்கிறது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸி. அப்போ பல பெட்ரோல் பங்க் வந்து இந்த வாட்டர் மிக்சிங் அப்படிங்கிறது நடக்குது. அது என்ஜின்குள்ளே போனால் என்ஜின் ஸ்டால் ஆகுது. அப்போ ஒரிஜினல் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்னால என்ஜினுக்கு வர ப்ராப்ளத்தை விட அதில் தண்ணி கலந்து ஏமாத்துற இடைப்பட்ட பெட்ரோல் பங்குக்காரங்க வந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க என்றும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ப்ரெசென்ட் பண்ணப்படுது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். நம்ம அதனாலேயே சில பேர் வந்து எங்களுக்கு பியூர் பெட்ரோல் கொடுங்க, அட்லீஸ்ட் அங்கே அதில் பிரச்சனை இருக்குது பெட்ரோலில் அப்படிங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க வண்டிக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் வந்து எங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இங்கே என்ன ஆகுதுன்னா வந்து E20 ஜனதா பார்ட்டி என்ன பண்ணிருச்சுன்னா கட்கரியை இதில் இழுத்து அவர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற கேம்பெயினை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறுது. ஏன்னா வந்து நிதின் கட்கரி கோர்ட்டுக்கு போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்கள், ஐயா முதல்ல வந்து நான் வந்து இந்த பாலிசிக்கு நான் காரணம் இல்லை, E20 பிளெண்டிங்க்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது உண்மை. இதுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படிங்கிறத எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் காலத்தில் ஆரம்பித்தது. நம்ம வந்து பெட்ரோலுக்காக நமக்கு நிறைய செலவாகிட்டு இருக்கு, வெளிநாடுகள்லேருந்து இதை இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பெட்ரோலில் வந்து கொஞ்சம் எத்தனாலை பிளெண்ட் பண்ணலாம், அதனால் பல நன்மைகளும் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து 2000களோடைய ஆரம்பத்தில் என்டிஏ கவர்மெண்ட், பட் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் தான் இதை ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுடைய டார்கெட் என்னவா இருந்ததுன்னா E5 ஒரு 5% எத்தனாலை பிளெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னாச்சுன்னா அவங்க எத்தனாலை பிளெண்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தாலும் ரொம்ப காஷியஸாக சில மாநிலங்கள்லையும் சில யூனியன் டெரிட்டரியிலும் தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 2004 ஆட்சி மாற்றம் நடக்குது. இது 2003 வாஜ்பாய், 2004 யூபிஏ அரசாங்கம் வருகிறது. அவங்க அந்த பாலிசியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லா பக்கமும் இதற்கு ஆதரவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். 2004 2014 காலகட்டத்தில் E5 எல்லா மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. சில மாநிலங்களுக்கு ஆரம்பித்தது, இனிமேல் இந்தியா முழுக்க எல்லா இடத்திலும் E5 தான் அப்படிங்கிற ப்ராசஸை நோக்கி போகிறாங்க. பட் அவங்களுடைய சேலஞ்ச் என்னென்னா, அந்த காங்கிரஸ் அரசாட்சியில் 5% கலக்கிற அளவுக்கான எத்தனால் கிடைக்கல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் எத்தனால் கிடைக்குதோ அதை கலக்கணும்ன்ட்டு. அப்போ அது 5% இல்லாமல் ஆக்சுவலாக 1லேருந்து 1.5% தான் கலக்கவே முடியுது. அவ்வளவுதான் ப்ரொடக்ஷனே. திருப்பி ஒரு அரசு மாற்றம் வருகிறது. 2014 மீண்டும் என்டிஏ ஆட்சிக்கு வருகிறது.
நரேந்திர மோடி வராரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ரொம்ப சீரியஸாக கையில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு E5 அப்படின்னா 5% அளவுக்கு எத்தனால் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கிறது, அதற்கு எந்த விதத்தில் உதவுறது அப்படின்ட்டு முதல்ல ஃபார்மர்ஸை வச்சு ப்ரொடக்டிவிட்டி, எத்தனால் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. E5 வந்துடுது. ஆனால் அதை வந்து அதோடு நிறுத்தாமல் அங்கே தான் வந்து இந்த பாலிசி பொதுவாக நரேந்திர மோடி ஒன்றை இறங்கிட்டாருன்னா அடித்து இறக்கி அந்த கோடி வரைக்கும் போயிடுவார். E10 அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கிறது. அங்கேருந்து E20 அப்படின்னு போகிறாங்க. 30 சமயத்தில் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தது E20, 2030 சமயத்துக்கெல்லாம் போகலான்னு. அதுக்கு முன்னாடி இப்போவே வந்துருச்சு E20. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி 5%, 10%, 20% நாட்டில் கன்சியூம் ஆகிற அத்தனை பெட்ரோலுக்கு இணையான அளவுக்கு உங்களுக்கு 20% எத்தனால் பிளெண்டிங் உருவாக்கப்பட்டு கலக்கப்பட்டு இன்னைக்கு பிளெண்டட் பெட்ரோல் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ கட்கரி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது எப்பயோ வந்த பாலிசி, நான் வந்து இதில் எந்த விதத்திலும் ஈடுபடலை, ப்ளஸ் நான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர், இது நடந்தாலும் இது வந்து டிபார்ட்மெண்ட்டே வேறு, பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு, ப்ளஸ் இது வந்து கேபினட் டிசிஷன், நான் இதில் ஈடுபடலை. ஒன்று. ரெண்டாவது, என்னை பயன்படுத்தி நானும் என் குடும்பத்தவரும் இதில் பலனடைகிறோம் என்று ஃபால்ஸ், ஃபேப்ரிகேட்டட் அண்ட் டிஃபமேட்டரி வீடியோக்களை நம்முடைய அன்பான ஜென்சிக்களும் மற்ற பலரும் உருவாக்கி அதை வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் பலவேறு பிளாட்ஃபார்மில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. கூகுள், மெட்டா, இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இது சுத்துக்கு போயிட்டுருக்கு. அவர்கள் எல்லோரையும் எக்ஸ், ட்விட்டர், x.com, இதுக்கு எனக்கு வந்து ஒரு பிளாங்கெட் பேன் ஒன்று வேணும். என்ன, நான் இன்வால்வ் ஆகலை இதில், இதை பற்றி நான் அதான் பேசியிருக்கலாம், ஆனால் நான் பேசாத விஷயங்கள்லாம் டாக்டர்டு வீடியோஸ்லாம் சுத்தில் இருக்குது, அதை தடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. பாம்பே ஹைகோர்ட் அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், மெட்டா, கூகுள், எக்ஸ் போன்ற பிளாட்ஃபார்முக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, எங்களுடைய நோக்கம் இந்த கோர்ட்டுக்கு போனதில் என்னுடைய நோக்கம் வந்து பப்ளிக் டிஸ்கஷன் அல்லது டிபேட் அல்லது அனாலிசிஸை தடை செய்வதல்ல என்னுடைய நோக்கம். என்னுடைய பெயரையும், நான் ஒரு மினிஸ்டராக இருக்கேன், என்னுடைய பெயரை பயன்படுத்துவது. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி இதில் பியூஷ் கோயல் வச்சு ஒரு ஃபேக் வீடியோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தது. அது வந்து உடனே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப எகத்தாளமாக அதை வச்சுக்கிட்டு, அந்த கையில் அவங்க மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, இது ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், அந்த அம்மா வந்து இப்படி போட்டு காமிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன பேசுகிறாருன்னு. அதில் பியூஷ் கோயல் வந்து ஒரு சில சொல்கிறாரு, இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவனெல்லாம் 4 பேரை சுட்டு தள்ளினா தான் எல்லா மேட்டரும் சரியாக போகுங்கிற மாதிரி போட்டு அதை அப்படியே ஒரு ஆடிக்கிட்டே, அவங்க இன்ஃப்ளூயன்சர் இல்லையா, அதனால வந்து ரொம்ப கெத்து காமிக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, காமிச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிவிட்டு ஒரே பெரிய ட்ராமா பண்ணாங்க அந்த அம்மா. பண்ணி முடிச்சுட்டு உடனே லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுருது பியூஷ் கோயல் ஆஃபீஸ்லேருந்து. நான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவே பண்ணலை, உங்களுக்கு ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோவை வச்சுட்டு நீங்களாவே கதை விட்டுறீங்க, அந்த வீடியோ பண்ணது யார், நீங்களே அதை ஏஐ பண்ணிங்களா, என்ன ஏதுன்னு. உடனே அடுத்து அப்படியே 2 கையும் கூப்பி, நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தெரியாமல் வந்த வீடியோவை அது உண்மை என்று நம்பி என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அந்த அம்மா உடனே கும்பிடு போட்டு, இதில் நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது பண்ணுறதுலையும் கூட எவ்வளவு திறமை பாருங்கள். ஒரு துள்ளலோட அந்த இன்ஸ்டாகிராமில் அதை எகத்தாளமாக பேசும்பொழுது ஒரு துள்ளல், லைட்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி, மேக்கப் அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த பக்கம் அப்படி கை கூப்பி ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு லைட்டை கொஞ்சம் டார்க் பண்ணி அதுக்குரிய ஒரு மேக்கப் இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட அழுது உடைந்து அழற குரலில் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு மேக் பிலீவ் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு இயல்பாக பேசுறது அப்படிங்கிறதே கிடையாது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜென்சிக்கு வந்து ஏஐ ஜென்ரேஷன்லேயே அவங்க வந்ததுனால ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா இன்றைய அவுட்ரேஜுக்கு அது பயன்படுமா, உடனே திறந்து கதையை விட்டுரு. ஏன் நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இது ஃபேக்குன்னு சொன்னால் அப்போ என்ன அப்படி கை கூப்பி மாஃபி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. இந்த கதை வந்து இனி நடக்காது. ஏன்னா இங்கே வந்து கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் டிஃபமேஷன் ரெண்டுமே இந்த இடத்துல வரும். ஸோ எது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி, எது ஃபேக்,
ஏஐ ஃபேக். முன்னெல்லாம் ஏஐ டீப் ஃபேக்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பா இதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் ஆகணும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் அடித்து இவரை இப்படி சொல்வதாக, வாய் அசைப்பதாக, இந்த வீடியோவை எடுத்துக்கோ, இதை பேக்ரவுண்டாக வச்சுக்கோ, இந்த மாதிரி இருக்கணும், ஆனால் வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறத வச்சு அவர் குரலோட மேட்ச் பண்ணி அடிச்சு விடு அப்படின்னு அது பண்ணிடுது. அந்த சாஃப்ட்வேர் தானே, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணிடுது. அப்புறம் என்ன, அதை வந்து அந்த விஷமி என்ன பண்ணுறான், அதை நெட்வொர்க்கில் தள்ளி விட்டுறான் பயட்டா, அவன் போயிடுவான். அது அவங்களுக்கு ஒத்து வந்துருச்சுன்னா டபக்குன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே பொழிஞ்சு தள்ளி, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுவே இவங்களுக்கு கிக்கு, போட்டு விடு அப்படின்னு அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கு எதிராப்பில் தான் அவர் வந்து இந்த சூட் போடுறாரு. இனிமேல் இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸுமே இதை பண்ண வேண்டியதாக இருக்கும். எவனோ ஒருத்தன் ஒரு ஏஐ டீப் ஃபேக் ஒன்று கிளப்பி விட்டுறான், அதை எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டன்ட் புகழ், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத இன்ஸ்டன்ட் புகழ் கிராம் அப்படின்னு பேரை மாற்றிடலாம். அந்த புகழை வாங்கிட்டு அடுத்து உதவாங்க போகிறாங்க, அது அடுத்து வரும், அதை பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ரெப்புடேஷன் போயிடுது இல்லையா. இதை வந்து ஒரு கோடி பேர். இது இன்ட்ரெஸ்டிங்காக இது என்னென்னா, இன்றைக்கி வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம் பிரைம் மினிஸ்டரோட வீடியோவை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஐயா மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க தெரியாமல் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு. அவர் அது ஜெனுவினான ஒரு மனுஷன். அவர் இந்த தள்ளாத வயசுலையும் இந்த ஜென்சிக்கு வந்து ஹோப்லெஸ் கேஸு. இவங்க வந்து நம்ம டிவியில் பேசினா, மன் கி பாத்தில் பேசினா, தெருவில் பேசினா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மீடியம் இன்ஸ்டாகிராம் தான். அதில் ஏதாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், மெட்டா வந்து ஏதோ ஆப்ரேஷனல் பிரச்சனை அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறான். அதெல்லாம் வேற மீற வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த டீப் ஃபேக் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எந்த ஆப்ரேஷன் பிரச்சனையும் இல்லை. அது இன்னும் அது வேற நல்லா வேற சும்மா தூக்கி விடுது, இருந்தா வச்சுக்க அப்படின்ட்டு. ஃபேப்ரிக் இவர் அதான் கிளியராக சொல்லிட்டாரு, என்னை பற்றி ஃபேக், நீங்கள் E20 பற்றி பேசுங்க, E10 பற்றி பேசுங்க, என்னத்தை வேணாலும் பேசுங்க, புரிஞ்சு பேசுங்க, புரியாமல் பேசுங்க, உளருங்க, விச் இஸ் வாட் மோஸ்ட்லி இட் இஸ். ஆனால் என்ன வச்சுக்கிட்டு ஃபால்ஸ், ஃபேப்ரிகேட்டட், மேலிஷியஸ், அப்யூசிவ் அண்ட் கிராஸ்லி டிஃபமேட்டரி மெட்டீரியல் தட் அமௌண்ட்ஸ் டு அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் பப்ளிசிட்டி ரைட்ஸ், இதுதான் வந்து அந்த கேஸ் முன்வைக்கிறது. இதை வந்து கோர்ட்டும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. இதை அடுத்து அப்போ என்னன்னா, நம்ம சொல்ல வேண்டியது இதோட விடக்கூடாது. நான் ஐ எம் எகெயின்ஸ்ட் கிரிமினல் டிஃபமேஷன். பர்சனலி கிரிமினல் டிஃபமேஷன் பண்ணி ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிறது வந்து எனக்கு ஏற்புடையது அல்ல. மாறாக இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை சிவில் டிஃபமேஷன் போட்டு, அதுக்கான ரிசோர்ஸஸ் இந்த மினிஸ்டர்ஸ்ட்டு இருக்குது. அது பியூஷ் கோயலாக இருக்கட்டும், நிதின் கட்கரியாக இருக்கட்டும், இவர்களை ஒரு தலைக்கு சுமார் 25 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வீதம் எனக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய், என்னுடைய மாண்புக்கு களங்கம் விளைவித்திருக்கிறாய். நான் ஒரு மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டர், சொல்லாததை சொன்னதாக ஃபேக் வீடியோ போடுறீங்க, நீ இந்த பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம், அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் பிடிச்சி இதை பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஜென்சி டிஃபமேட்ரி போஸ்ட் போடுறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி வரும். இதை வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்குள் சேர்க்க முடியாது. இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லை. நீங்கள் அதான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து நிதின் கட்கரியோ, பியூஷ் கோயலோ, தர்மேந்திர பிரதானியோ முட்டாள்னு சொல்லலாம், பிரச்சனையே கிடையாது. திருடுன்னு சொல்லக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் திருடுன்னு சொல்லக்கூடாது. டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுங்க. அதே மாதிரி அவர் சொல்லாத ஒன்றை அவர் வீடியோவில் சொல்வதாக, எழுதுனா கூட யாரும் அதை கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் வீடியோவில் சொல்வதாக, இதோ பாருங்க அவரே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு போஸ்ட்டை போடும்பொழுது, ஒரு வீடியோ போஸ்ட்டை போடும்பொழுது அது மிகப்பெரிய அவதூறாகிறது. அதற்கு சிவில் லயபிலிட்டியை பெறுவது அவசியம். வெறும் மன்னிப்புல விடக்கூடாது. இப்படித்தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பரவக்கூடிய கெட்ட எண்ணத்தை உடைய வீடியோக்களை கட்டுப்படுத்த முடியும். ஒரு 4 பேருக்கு சிவில் டிஃபமேஷன் போட்டால் தான் அவங்க கொஞ்சமாவது புத்தி வந்து வேண்டாம், நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் நல்ல மீனிங்ஃபுல் ரெஸ்பெக்டபிள் மீடியா அவுட்லெட்டில் ஒரு செய்தி வந்ததற்கு பிறகு அதை பற்றி நாம் அதன் மேலே பேசுவோம் என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள். ஸோ இதுதான் அந்த E20 ஜனதா பார்ட்டியுடைய பின்னணி விளக்கம் எட்ஸெட்ரா. இது வெல்லுமா? நிதின் கட்கரிக்கு என்ன ஆகும்? இவங்க வந்து சிஜேபியோட சேர்ந்து கொள்வார்களா, இல்லை நீ தனியாக உன் பாதையில் போ, நான் தனியாக என் பாதையில் போவேன் அப்படிங்கிறாங்களா, இல்லை இது எல்லாமே அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர்
போட்ட முட்டையிலிருந்து பொரித்த குஞ்சுகளா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அபிஜித் தீப்கே ஏஏபியோடு சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா E20 ஜனதா பார்ட்டி ஆரம்பித்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் 1ஆம் தேதியிலிருந்து நான் போராடப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போராட்டத்திலிருந்தே உருவான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போராடாமல் இருந்தால் ஒரு கை கால்லாம் வந்து திணவெடுக்குது போல இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.